நான் மார்க்கெட்டில் 2 போலீஸை செஞ்சுட்டாங்க. பசங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. போலீஸை கொல்ற அளவுக்கு தைரியம் கொஞ்சம் கவனமாக பாரு கரீம். பக்ஸே, பாஸ்கர் ஃபோன் பண்ணா. என்னவா? அந்த பொண்ணு நடு ரோட்டில் 2 போலீஸ்காரங்களை சுட்டு தள்ளியிருக்கா. வலை வீசி போலீஸ்காரன் தேடிட்டு இருக்கான். பாஸ்கருக்கு ஃபோன் போடு. ஊரே வேடிக்கை பாரு. பாடி ஆப்போசிட்ல விட்டுட்டு போகணும். பிரியாணி சாப்பிட்டா போகணும். பாஸ்கர், இந்த பொண்ணு எங்கே இருக்கா? அவளை ஃபோன் எடுக்க சொல்லு. ரசியா, பாக்ஸ் என்ன ரொம்ப நேரமாக கால் பண்ணிருக்காரு. கொஞ்சம் எடுத்து பேசுங்க. சரி, நீ போ, நான் பேசுகிறேன். பாய். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த போலீஸ்காரன் போட்டிருக்க. சாரி பாய், அவனுங்களை பார்த்தோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரஷ்யா, ஆரம்பிச்சாச்சு. இந்நேரம் யார் என்ன நோண்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. ராவுத்தருக்கு வயசாயிடுச்சு, ஹுசேன் தருதலை. அவன் சைடில் கரிமத்தம் தான் கொஞ்சம் ஷார்ப். அவனுக்கு சுதாரிக்கிறதுக்குள்ள கரிமை போட்டாகணும். கரிமனா கரி மட்டும் இல்லை, அவன் கூடவே சுற்றுற 6 பேரையும் சேர்த்து தான். ஒருத்தனை மிச்சம் வச்சா கூட நம்ம அடுத்த டார்கெட் ஹுசேனை தொட முடியாது. பாஸ்கர், பாய். நாளைக்கு கரீம் எங்கே இருப்பான்? எட்டு பைக் ரெடி பண்ணிக்கோங்க, நாளைக்கு வேலை இருக்கு. நாளைக்கு வேணாமே. ஏன்? கொஞ்சம் டயர்டாகிக்கும். சொன்னது சரி. ஒரு நிமிஷம் நான் மூர்த்தி. வாப்பாலாம் இல்லை. இந்த சின்ன விஷயத்தை நான் வரணுமா? இத்தனை வருஷம்
என்ன எடிசன்? யாரு? எப்போ? பூரா இப்படி யோசிக்கிறாங்க. பாக்ஸி நான் கூட வெறும் பாட்டில் தான் அடிக்கிறான்னு பெட்ரோல் ஸ்க்ரூ ஆணின்னு போட்டு வீசுறா, ஒன்று கூட மிஸ் ஆகல. எரிஞ்ச இடத்துல ஆணி குத்தி அவன் துடிச்சது இருக்கே. ஆனால் ஒன்றும் பாக்ஸி அவளுக்கு எதிரியா மட்டும் ஆயிடக்கூடாது. அப்படியா? உனக்கு செய்கிறது தரேன். ரசியா பாக்ஸி லைன்ல. பாய். நினச்சபடி நடந்தா
அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனி. யாருன்னு ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. நிறைய பாட்டில் அவர் மேலே அடித்து உடச்சிருக்காங்க. எரியிற பெட்ரோல் பாட்டிலில் துருப்பிடிச்ச ஆணி ஸ்க்ரூலாம் போட்டு அடிச்சிருக்காங்க. இது பத்தாததுக்கு அந்த ஆணியோடு சேர்த்து பிளாஸ்டிக் துகள்களையும் கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாடியில் சல்ஃபியூரிக் ஆசிட் ட்ரேசஸ் நிறைய இருந்தது. தட் மீன்ஸ் ஆசிட்டாலே அடிச்சிருக்காங்க. மொத்தம் 49 ஆணி, 9 ஸ்க்ரூ, 103 கிளாஸ் பீசஸ் அவர் உடம்புலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். அதோட 100% பர்ன்ஸ். நரகத்தில் கூட தண்டனை இப்படி கடுமையாக இருக்கும்னு நினைக்கல சார். ரொம்ப கொடூரமான சாவு சார். ஹாரிபிள். ரிப்போர்ட் எப்போ கலெக்ட் பண்ணிக்கலாம்? ரிப்போர்ட் நாளைக்கு ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே பாடியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. யாசிம் பாய், இதை பண்ணமானுங்க அத்தனை பேரையும் நாளைக்கு விடியறதுக்குள்ளே இதே மாதிரி துடிக்க கொல்லணும். அவசரப்படாத ராவுத்தர். நேற்று 2 போலீஸ்காரங்க, இன்னைக்கு கரீம். யாரோ ஸ்கெட்சு போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. 30 வருஷம் யாருக்கும் வராத தைரியம் இன்னைக்கு எவனுக்கோ வந்திருக்கு. இது என்னன்னு கவனமாக பார்க்கணும். எடிசன், மந்திரிக்கு ஃபோனை போடு. போலீஸ்காரன் யாரையும் இன்வால்வ் ஆவானா இதில் பெருசான்னு சொல்லு. ஓகே, நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? கரீமை கொன்று இருக்கானுங்க. என் கூட்டத்தில் 6 பேரை கொத்தா தூக்கியிருக்கானுங்க. இவனுங்களை சும்மா விட சொல்கிறீங்களா செட்டு? யார் என்னன்னு தெரியாமல் வேட்டையாட ஆரம்பித்தா கேங் வாரா மாதிரி நம்ம ஆளுங்களே ஒருத்தர் போட ஆரம்பிச்சிடுவானுங்க. நீ எதுவும் பண்ணாத. இப்போ நெல்லூரில் 100 கோடி ரூபா சரக்கு வந்திருக்கு. அதை எடுக்க ஆள் அனுப்பணும். ஏற்பாடு பண்ணு. வரேன். என்னவாப்பா அண்ணன் செத்து கிடக்குறான், எதுவும் சேத சரக்கு எடுக்க ஆரம்பிச்சு சொல்றாங்க. ஹலோ. சார், இது கேங் வார் மாதிரி தெரியுது சார். கட்டம் கட்டி பழிவாகியிருக்காங்க. நம்ம ஃபாதராக போகணுன்னா ராவுத்தர், லாலா எல்லாரையும் என்கொயரி பண்ண வேண்டியதாக இருக்கும் சார். எதுவும் பெருசாக பண்ண வேணான்னு தமிழ்வாணன் ஆர்டர். கேங் வார் மாதிரி தெரியுதுன்னா அவங்கள க்ளோஸாக மானிட்டர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அவனுங்களே அடிச்சுட்டு சாப்பிட்டோம். நம்ம ஏதாவது பண்ண போனால் ஹியூமன் ரைட்ஸ் அது இது பண்ணு. ஓகே சார், அவங்களே அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு நாம் எதுக்கு இருக்கோம்? ரெடியா வேண்டியா? இருக்க முடியாது ராவுத்தர். காலகட்டத்துக்குள்ள அடுத்தது பாரு. ஏற்கனவே 5-6 நாள் ஆயிடுச்சு. அண்ணனை செஞ்சவன் யாருன்னு தெரியாம ஒரு வேலை நடக்காது பாப்பா. நான் கிளம்புறா. அழகு வீட்டுக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை தெரியாமல் சுத்தனமா.
எனக்கு நெல்லூர்லேருந்து சரக்கு எடுக்கணும். ராவுத்தர் கரீம் செத்ததுலேருந்து ரொம்ப ஆடி போயிருக்காரு. ஹுசைன்லாம் வேலைக்கே ஆக மாட்டான். பாக்ஸி ஃபோன் பண்ணான். என்ன பண்ண சொல்ற? அவன் செத்துட்டான், இவன் செத்துட்டான், நம்ம செய்கிற தொழிலை விட்டுற முடியாதுல்ல. உனக்கு ஓகேன்னா நான் அவனை வேலை பார்க்க சொல்கிறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க டிசன். ஹலோ. லாலா ஓகே சொல்லிட்டாரு. நீ வேலையை ஆரம்பிச்சிரு பாக்ஸி. நீங்கள் ராவுத்தர் கூட 30 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இனிமேல் ராவுத்தரத்தில் நான் தானா வேலை செய்கிறேன். ஒரு நிமிஷம். இனிமேல் மெட்ராஸில் அவன் தான்றான். சரி பாக்ஸி. லாலா ஓகே. என்ன மெட்ராஸ் மேரா ஹே. அது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கலாம். டீ குண்ணா காலையிலேருந்து சாப்பிடலண்ணா, ரொம்ப பசிக்குதுண்ணா. கை கால் நல்லா தானே இருக்கு, உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே. பிச்சை எடுக்கிற போயிடு, இல்ல சுடுதண்ணை பிடிச்சி மூஞ்ச ஊத்தி விடுவேன். போயாத பக்கம். உதவி கேட்டா முடிஞ்சா பண்ணி, இல்ல பேசாம இரு. அதை விட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க. உன் கடையில வேலை தெரியா நீ? ரொம்ப நன்றி. சாப்பிட்டு போ. ஹலோ. லாலா மெட்ராஸ் எனக்கு தர ஒத்துக்கிட்டாரு. நீ அடித்த அடியில் அடி போய் அவங்கள வந்து நின்றுட்டாங்க. நாளைக்கே ஒரு வேலை கொடுத்துருக்காங்க. முடிச்சிட்டா நாம தான் எல்லாமே. இனிமேல் ராவுத்தர் கூட எடிசன் லாலா கிடையாது. நாளைக்கு வேலை முடிஞ்ச கையோட ராவுத்தரை செய்கிறோம். உங்கள் சுயநலத்துக்கு என்ன பயன்படுத்திட்டீங்கல்ல? இதுக்கு தான் கரீமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னீங்களா? எனக்கு என் புருஷன் சாவுக்கு காரணமானவங்கள கொல்லணும், அவ்வளோதான். எனக்கு மெட்ராஸும் வேணாம், எதுவும் வேணாம். இந்த போதை மருந்து பாவத்தெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ரஷ்யா, உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது, நீ வச்சுக்கிட்டு இருக்க துப்பாக்கி, கரீமுக்குள்ள உனக்கு உதவி செஞ்ச ஆளுங்க எல்லாமே அந்த போதை பொருளை வந்தது தான். பிளான் பண்ணி தான் கரீமோட அவன் ஆளுங்களையும் சேர்த்து செய்ய சொன்னேன். 15 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ கிடச்ச பயன்படுத்திக்கிட்டேன். உனக்கு அவங்க 3 பேரை கொள்ளணும், எனக்கு மெட்ராஸ் வேணும். கூட இருக்கே உனக்கு ஒரு ஷேர் தரலான்னு நினச்சேன். வேணான்னா விட்டுரு. அந்த வேலையை ஆளுங்க பார்த்துப்பாங்க. நீ உன் வேலையை மட்டும் பார். உங்களுக்கெல்லாம் வேறு நல்ல வேலை கிடைக்கல? தப்பான தொழில் பண்ணுறோமேன்ற வருத்தம் உங்களுக்கு இல்லையா? உங்களால் உங்கள் குடும்பமே ஆபத்தில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இது தப்பான தொழில், சரியான தொழில்னு யார் சொன்னா? நம்ம ஊரில் கல்லை இறக்குனா அது தப்பு, பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. ஆனால் கேரளாவில் கவர்மெண்ட்டே கல்லை இறக்கி விற்றுட்ருக்கு. கனடாவில் கவர்மெண்ட்டே கஞ்சாவை போஸ்டல் அனுப்பி விற்கிது. நெதர்லாண்டில் எல்லா ட்ரக்ஸும் லீகல் தான். முக்கால்வாசி நாட்டில் ப்ராஸ்டியூஷனுங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். ஆனால் இங்கே அது கேவலம், தப்பு. இங்கே சட்டம் நல்லது கெட்டது எல்லாம் இடத்துக்கும் ஆளுக்கும் ஏற்ற மாதிரி தான். எது தேவையோ அதுவே தர்மம். நான் பரம்பரை விவசாயி, இங்கே கஷ்டப்படுறேன். பச்சை தண்ணியை பாட்டில் அடைச்சி கொடுத்தா 50 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கிறாங்க. நாங்கள் பாடுபட்டு விளைய வச்சதை 5 ரூபாய்க்கு கொடு, 10 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்குறாங்க. இதுதான் நிலைமைங்க. நல்ல சம்பாத்தியம் இல்லை, வசதியாக வாழ முடியல. நீ இவன் பொண்டாட்டி இன்னொருத்தவங்க கூட போயிட்டா. இவன் இந்த மாலை ஆகிடக்கூடாது, செட்டில் ஆகிட்டு தான் கல்யாணம்னு உழைச்சி 45 வயசாயிடுச்சு. இப்போ இதுதான் மிச்சம். நாள் வட்டி, மீட்ரு வட்டி, ராக்கெட் வட்டின்னு அடுத்தவங்க உழைப்பை உறிஞ்சி வாழ்கிறாங்களா அட்டைங்க. அதை விட இது ஒன்றும் கேவலம் இல்லை. சம்பளம் வாங்கிட்டு எல்லா வேலைக்கும் லஞ்சம் கேட்குறாங்களே, அதை விட இது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்கூல் பீஸுன்னு அடிக்கிற கொள்ளையை விட இந்த காசு ஒன்றும் பாவம் இல்லை. இது நாங்கள் எங்கள் உயிரை பணைய வச்சு சம்பாதிக்கிறோம். இங்கே எல்லாமே பணம் தான். அதுக்காக என்ன வேணால் செய்யலான்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கல்வி தந்தை ஆகலாம்,
அரசியல்வாதி ஆகலாம், கொடை வள்ளல் ஆகலாம். கிரிமினல்னு கூப்பிட்ட வாயெல்லாம் இப்போ ஐயான்னு கூப்பிடும்.